மின்கட்டண உயர்வு குறித்து பேச அனுமதி மறுப்பு. தேமுதிக, திமுக, மார்க்சிஸ்ட் கட்சிகள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. வீட்டு உபயோகத்திற்கான மின்கட்டணம் குறைப்பு. சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அறிவிப்பு. மின்கட்டணத்தை குறைக்க கோரிக்கை. தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். கோலாகலமாக இன்று தொடங்குகிறது IPL 5வது சீசன். முதல் போட்டியில் சென்னை, மும்பை பலப்பரீட்சை. வணக்கம். விரிவான செய்திகள். மின்கட்டண உயர்வு குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் தேமுதிக, திமுக, மார்க்சிஸ்ட், பாமக கட்சிகளின் MLAக்கள் தமிழக சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் மின்கட்டண உயர்வு குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக ஏற்கனவே தேமுதிக, திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் D. ஜெயக்குமார் பேச வாய்ப்பு அளிக்கவில்லை. சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் ஜெயலலிதா மின்கட்டண உயர்வு குறித்து விளக்கம் அளிக்க உள்ளதால் பேச வாய்ப்பு தர முடியாது என அவர் விளக்கமளித்தார். மின்கட்டண உயர்வு குறித்து பேச வாய்ப்பு அளிக்கப்படாததை கண்டித்து தேமுதிக, திமுக, மார்க்சிஸ்ட், பாமக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அவைக்கு வெளியே திரண்ட அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மானியத்தின் மூலம் கட்டண உயர்வை குறைக்க வழி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அபரிமிதமான கட்டண உயர்வின் சுமையை குறைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக சட்டமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து பேச விழைந்தோம். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி மறுத்த காரணத்தினால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெளிநடப்பு செய்வதை தவிர வேறு வழியில்லை என்ற காரணத்தினாலே பேச வாய்ப்பில்லாதனால் வெளிநடப்பு செய்துள்ளோம். பண்ருட்டி ராமச்சந்திரனை தொடர்ந்து பேசிய திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதில்லை என்றார். அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்கட்டணம் கடுமையாக உயர்த்தப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். பேருந்து கட்டணம், பால் விலை ஆகியவை உயர்த்தப்பட்ட நிலையில் பட்ஜெட்டில் புதிய வரிகள் விதிக்கப்பட்டதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இப்பொழுது மின்சார கட்டணத்தையும் உயர்த்தியிருக்கிறது. எனவே இது குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, பல்வேறு கட்சிகளின் சார்பில் முறையாக சபாநாயகர் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு வழங்காத காரணத்தால் அதை கண்டிக்கின்ற வகையில் சபையிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சவுந்தரராஜன் பேசும்போது அடித்தட்டு மக்களை பாதிக்கின்ற வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கட்டண உயர்வை திரும்பப் பெற மத்திய தீர்ப்பாய திட்டம் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மின்கட்டண உயர்வை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக போராடும். தேமுதிக, திமுக, மார்க்சிஸ்ட் கட்சியினருடன் பாமக உறுப்பினர்களும் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் மீண்டும் அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டனர். வீட்டு உபயோகத்துக்கான மின்கட்டணம் குறைக்கப்படுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டார். இதன்படி 2 மாதங்களில் 100 யூனிட்டுகள் வரை உபயோகப்படுத்தும் பயனீட்டாளர்கள் செலுத்த வேண்டிய மின்கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹1.10 இருந்து ₹1 குறைக்கப்படுவதாக ஜெயலலிதா தெரிவித்தார்.
2 மாதங்களில் 200 யூனிட்டுகள் வரை உபயோகப்படுத்தும் பயனீட்டாளர்கள் யூனிட் ஒன்றுக்கு ₹1.80 இருந்து ₹1.50 குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதேபோன்று 500 யூனிட்டுகள் வரை உபயோகப்படுத்துபவர்களுக்கும் மின்கட்டணம் குறைக்கப்படும் என்று ஜெயலலிதா தெரிவித்தார். இதன்படி 200 யூனிட்டுகளுக்கு ₹3 இருந்து ₹2 என்றும் 201 யூனிட் முதல் 500 யூனிட் வரையிலான கட்டணம் ₹3.50 இருந்து ₹3 குறைக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண குறைப்பால் அரசுக்கு ₹740 கோடி கூடுதலாக செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மின்கட்டண உயர்வில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதன் மூலம் 1.5 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் ஜெயலலிதா கூறினார். பாளையங்கோட்டையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து பாளையங்கோட்டை மார்க்கெட் மைதானத்தில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் ஏற்றப்பட்ட மின்கட்டண உயர்வை அதிமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டது. போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பன்றிக் காய்ச்சல் நோய் பரவுவதை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரசு மருத்துவமனைகளில் முன்ஏற்பாடுகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மாவட்ட தலைநகர மருத்துவமனைகளில் தனி வார்டுகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் பன்றிக் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க அரசு பொது மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஆகியவற்றில் தனி படுக்கைகள் கொண்ட வார்டுகள் ஒதுக்கப்பட்டு உள்ளன. தமிழகத்தில் உள்ள 1612 ஆரம்ப சுகாதார மையங்களின் மருத்துவர்களுக்கும் பன்றிக் காய்ச்சலுக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சைகள் குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. யாருக்காவது பன்றிக் காய்ச்சல் இருப்பது பற்றிய அறிகுறி காணப்பட்டால் அது பற்றி உடனடியாக சுகாதாரத்துறை துணை இயக்குநர்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் மருத்துவர்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பன்றிக் காய்ச்சல் நோய் சென்னையில் 4 பேருக்கும், கோவை மாவட்டத்தில் 7 பேருக்கும் பரவி உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் திருப்பூரை சேர்ந்த கந்தசாமி என்பவர் உயிரிழந்துவிட்டார். இதையடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் தடுப்பு மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் தடுப்பூசி போடவும் தயாராக இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த 2 லட்சம் டாமிஃப்ளூ மாத்திரைகள் தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது சிபிஐ 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஆயத்தமாகி வருகிறது. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி இருந்தபோது அரசு நிலங்களை குறைந்த விலைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கியதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாகவும் அதன் மூலம் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஆதாயம் அடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட 12 பேரின் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தற்போதைய முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி ஆகியோரும் பல தனியார் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் அரசு நிலங்கள் ஒதுக்கி உள்ளதாகவும் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் ஆந்திராவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதனால் ஆந்திராவில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட 17 எம்எல்ஏக்கள் அண்மையில் ராஜினாமா செய்திருந்தனர். இதனால் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் வரும் மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதால் ஜெகனை கைது செய்து சிறையில் அடைக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் 122 லைசன்சுகள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெறுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு அப்போதைய முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா வழங்கியிருந்த 9 நிறுவனங்களின் 122 ஸ்பெக்ட்ரம் லைசன்சுகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் GS சிங்வி, கங்குலி ஆகியோர் கொண்ட பெஞ்ச் ரத்து செய்து உத்தரவிட்டது.
3 மாதங்களுக்குள் மறுகேலம் விட வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து நீதிபதி கங்குலி ஓய்வு பெற்றுவிட்டார். இந்நிலையில் 2G வழக்கை 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு மாற்றப்பட்டது. இதனால் ரத்து செய்யப்பட்ட 122 லைசன்சுகள் குறித்து மத்திய அரசு மறுஆய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. இது தொடர்பான விசாரணை இன்று நீதிபதிகள் சிங்வி, KS ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையிலான பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வருகிறது. இன்று முதல் 54 நாட்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். IPL சீசன் 5வது போட்டியின் துவக்க விழா சென்னையில் இன்று பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. இதில் பிரபுதேவா, கரீனா கபூர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலரும் நடனமாடுகிறார்கள். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் IPL சீசன் 5 தொடக்க விழாவில் இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அமெரிக்காவின் பிரபல பாப் பாடகி கேத்தி, நடன புயல் பிரபுதேவா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் கலந்து கொள்கின்றனர். பிரபுதேவாவுடன் நடிகைகள் கரீனா கபூர், பிரியங்கா சோப்ரா, நடிகர் சல்மான் கான் ஆகியோரும் விழாவில் நடனமாடுகிறார்கள். இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நேற்றும் இன்றும் நடைபெற்றது. 5000 பேர் அமரக்கூடிய வகையில் நந்தனம் மைதானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 9 அணிகளின் கேப்டன்களான டோனி, டெண்டுல்கர், சேவாக், காம்பீர், கங்குலி, டிராவிட், கில்கிறிஸ்ட், சங்கக்ரா, வெட்டோரி ஆகியோரும் இந்த தொடக்க விழாவில் பங்கேற்கின்றனர். நாளை நடைபெறும் முதல் IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதற்காக இரு அணி வீரர்களும் கடந்த 2 நாட்களாக தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சயீத்தின் தலைக்கு அமெரிக்கா 50 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது. மும்பையில் கடந்த 2000 ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சயீத் மூளையாக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் டெல்லி வந்திருந்த அமெரிக்க வெளியுறவு இணையமைச்சர் வெண்டி ஷெர்மான் உலகில் தேடப்படும் பயங்கரவாத அமைப்பின் தலைவர்கள் பட்டியலில் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீத் இடம்பெற்றுள்ளார் என்றும் அவரது தலைக்கு அமெரிக்கா 50 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிப்பதாகவும் தெரிவித்தார். அதன்படி ஹபீஸ் சயீத்தை உயிருடனோ பிணமாகவோ பிடிப்பதற்கு தகுந்த தகவல் தெரிவித்தால் வெகுமதி உண்டு என்றும், அவரை தவிர சயீத்தின் மைத்துனன் அப்துல் ரஹ்மான் மக்கியின் தலைக்கு 30 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என்றார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தானின் அபோதாபாத் நகருக்குள் புகுந்த அமெரிக்க கடற்படையினர் தீவிரவாதி ஒசாமாவை சுட்டுக் கொன்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாவீரர் பிறந்த தினத்தையொட்டி அவர் போதித்த சமண சமயத்தை கடைபிடிக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகாவீரரின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கேப்டன் விஜயகாந்த் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதது மட்டுமல்ல, அவைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை போக்குவதும் எக்காரணத்தை கொண்டும் எந்த உயிரையும் கொல்லாமையும் கொள்கையாக வகுத்து தந்தவர் மகான் மகாவீரர் என்று குறிப்பிட்டுள்ளார். மனிதகுலம் அன்பும் அருளும் கொண்டு வாழ்க்கையில் வன்முறையை அறவே கைவிட்டு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று அருளுரை தந்தவர் என்றும் கேப்டன் மகாவீரரை பாராட்டியுள்ளார். மகாவீரரின் பிறந்தநாளையொட்டி அவர் போதித்த சமண சமயத்தை கடைபிடிக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு தனது இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த நன்னாளில் ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யவும் எல்லா நலன்களும் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு ஏற்படவும் இறைவன் அருள் புரியவும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பில் வேண்டிக் கொள்வதாகவும் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.